ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி சூப்பர் டெலிஷியஸ், சூப்பர் சிம்பிளாக பண்ணக்கூடிய பாவ் பாஜி வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் காலிஃப்ளவர், பீட்ரூட், பொட்டேட்டோ, கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி எல்லாமே ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு ப்ரெஷர் குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்துருங்க. ஸோ ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகட்டும். அது ஒரு பெரிய கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு அது ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணுங்கள். அது கொஞ்சம் சாஃப்டாக ஆரம்பித்தோடனே தக்காளி, ஒரு வெங்காயம் இல்லைன்னா 2 வெங்காயம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து 3 பங்கு அதிகமாக, அதாவது 6 தக்காளி எடுக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு மூடி போட்டு குக் பண்ணுங்கள். தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ஒரு மாதிரி மசிச்சு விடுங்க, மசிஞ்சிரும். இப்போ வந்து மஞ்சப்பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் கொத்தமல்லி பொடி, பாவ் பாஜி மசாலா, அது இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் கரம் மசாலா பவுடரும் கொஞ்சம் ஆம்ச்சூர் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஜீரக பொடியும் போட்டுக்கலாம். ஸோ அதை ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு நம்ம வேக வச்ச வெஜிடபிள்ஸை தண்ணியோடு ஆட் பண்ணிடுங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பொட்டேட்டோ மேஷரை எடுத்து நல்லா மேஷ் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் சங்கியாக இருந்தால் தான் பிடிக்கும். பட் நீங்கள் வந்து நல்லா மேஷ் ஆகணும் அப்படின்னா கூட நீங்கள் மேஷ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா எடுத்து மிக்ஸ் பண்ணி கொத்தமல்லி கீரையும் கொஞ்சம் பட்டரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டைமில் நீங்கள் கன்சிஸ்டன்சி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்லா வந்து ஒரு திக்கான ஒரு கிரேவி மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம பாவை வந்து டிப் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ரா கொத்தமல்லி கீரை போட்டு அதை வார்மாக வச்சுருங்க. பாவ் பன் நீங்கள் வந்து வீட்டிலே பண்ணலாம், இல்லைனா கடையில் வாங்கலாம். பாவ் பன் இல்லைன்னா நார்மல் ப்ரெட்டு இல்லைனா பன்னு கூட யூஸ் பண்ணலாம். பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு பிளேட்டில் வச்சு பாஜி அதுக்கு டாப்பிங்கில் வந்து கொஞ்சம் வெங்காயம், கொத்தமல்லி கீரை, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பட்டர், லெமன் வெஜ் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா உங்களோட சூப்பர் டெலிஷியஸ் பாவ் பாஜி ரெடி. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.